தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று சனிக்கிழமை நடைபெற்ற காரில் வைத்து தீ எரிக்கப்பட்டு அதில் இறைந்தவர் தற்கொலை செய்தவர் என்று சொல்லி நேற்று போலீசாரால் விடுவிக்கப்பட்டுள்ள ஒரு அறிவித்தல் ஒன்று என்னென்று சொன்னால், யாழ்ப்பாணத்தை புறப்படமாக கொண்டவரும் போன 2010 கப்பலான கப்பலில் வந்து குடியேறினவருமான மாக்கத்தைச் சேர்ந்த கருணாகரன் என்கின்றவர் தான் இந்த முடிவை எடுத்துக்கொண்டார். கூடுதலாக நீங்கள் நிற்கிறது வெளிநாடுன்றது நல்ல சொர்க்க பூமி, வெளிநாட்டுக்கு வந்தால் நாங்கள் வாழ்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி நிறைய கனவுகளோட ஸ்ரீலங்காவில் இருந்து இலங்கையில் இருந்து வெளிநாட்டுக்கு வருகின்றார்கள். ஆனால் அப்படி கனவுகளோடு வந்த பறவைகள் பறந்தும் இருக்கின்றன, உச்சத்துக்கு பறந்திருக்கின்றன, பருந்து கணக்கு உச்சத்துக்கு பறந்திருக்கின்றன. சில பறவைகள் வந்து அப்படியே பறந்து நிலத்தில் விழுந்து சிறகுகள் எல்லாம் உடைத்து அவர்கள் இறந்தவர்களும் இருக்கின்றார்கள். அதே கட்டத்தில் நல்ல கஷ்டப்பட்டு தங்களுடைய சகோதரங்களுக்கு கொடுத்து சொந்தங்களை கூப்பிட்டு அப்படி வாழ்ந்தவர்களும் சில நேரங்களில் என்ன நடக்குதுன்னு சொன்னால், கூடுதலாக கடனுக்கு மேலே கடன் எடுத்து சகோதரத்துக்கு அந்த சகோதரத்துக்கும் சொந்தங்களுக்கும் கொடுக்குறவர்கள்லாம் அந்த சரியான பாதிப்புக்குள்ளாகின்றார்கள். ஏனென்று சொன்னால், அந்த காசுகளை வந்து கூடுதலாக கிரெடிட் எடுப்பார்கள் அல்லது வந்து கடன் படுவார்கள். இங்கேயே நிறைய பேர்கிட்ட வந்து வட்டி குட்டிக்கு குட்டி என்று சொல்லியெல்லாம் கொடுக்கின்றார்கள். அப்போ அந்த குட்டிகளில் வாங்கும்போது எத்தனையோ தமிழர்கள் வந்து அதிலிருந்து பாதிப்பாகின்றார்கள். அப்படியானவர்கள் வந்து வீட்டில் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லிச்சுன்னா, 2 வேலை அதோட வீடு வாங்குகிறார்கள். அதுவும் வீடு இப்போது வாங்கும்போது லட்சம் 1987ஆம் ஆண்டு வாங்கும்போது சரியான குறைவாக இருந்தது. 150 விட்ட வீடுகள் இன்றைக்கு வந்து லட்சக்கணக்கில் போகின்றன. அப்போ லட்சக்கணக்கில் போனால் வாடகை கட்டுறதுக்கு விழா முடியும், மாதம் விழா முடியும். அதோட வந்து கார் வேணும், கரண்ட் பில் வேணும், அதோட வீட்டுக்கு சாப்பாடுகள் வாங்குறதுக்கு சாப்பாடுகள் வேணும். அப்படி என்று சொல்லி ஒரு வீட்டை நாங்கள் பராமரிக்கணும் என்று சொன்னால் $5,000 கனடாவில் வச்சு கொண்டு தான் நீங்கள் கனடாவில் வாழ முடியும். அப்போ ஆசைப்பட்டு வந்தாச்சு, பக்கத்து வீட்டுக்காரன் போகிறான் கனடாக்குன்னு சொல்லி அப்படி சொல்லி இங்கே வந்துட்டினா வந்தவர்கள் என்ன சொல்லுங்க. அப்போ வந்தவர்கள் சில பேர் வாழுகின்றார்கள், சில பேர் வாழ இயலாது அவலத்தில் போகின்றார்கள் என்றால் கடன்களை பருகின்றார்கள். ஆனாலும் அவர்கள் என்ன செய்கிறார்கள், 2 வேலை செய்கிறார்கள். ஆணும் வேலை செய்யுது, பெண்ணும் வேலை செய்யுது. அதே கட்டத்தில் இந்த கருணாகரன் என்றவர் 4 வருஷத்துக்கு முதல் தான் அவர் ஊருக்கு போய் ஊரில் கல்யாணம் கட்டிக்கொண்டு இங்கே வந்தவர். வந்து சந்தோஷமாக தான் வாழ்ந்து கொண்டிருந்தவர். ஆனால் அவருக்கு என்ன பிரச்சனை என்று இயலாது. ஏன்னாண்டா அவர்கிட்ட பிரச்சனையை நாங்கள் சொல்லலாம், அது என்ன நடந்ததுன்னு சொல்லலாது. ஆனால் நான் பொதுவாக கனடாவில் நடக்கிறது தான் சொல்லுகின்றேன். கனடாவில் வந்து நாங்கள் ஆசைப்பட்டு வந்த காலம் எல்லாம் அந்த காலம், இந்த காலம் எல்லாம் ஆசைப்பட்டு வரக்கூடாது, கஷ்டப்படணும் என்று சொல்லி வரணும். நாங்கள் போனால் கஷ்டம். ஏன்னு சொன்னால் விசா இல்லை உண்டு, இன்னொன்று வந்து காசு இல்லை, இன்னொன்று வந்து வேலை இல்லை. 3ம் வந்து இல்லாமல் இங்கே தனி ஒருத்தர் வாழவே இயலாது. அவ்வளவு கஷ்டம். பிள்ளைகளை படிப்பிக்க வேணும், பிள்ளைகளுடைய செலவு இருக்கின்றது, வீட்டு வாடகை இருக்கின்றது, கரண்ட் பில் இருக்கின்றது, காசு இருக்கின்றது, கார் இன்சூரன்ஸ் இருக்கின்றது. இப்படி ஒன்று இல்லை பலது இருக்கின்றது. அவ்வளவு நாங்கள் எங்களால் முடியும், எங்களால் ஓட முடியும், பந்தய குதிரை ஓடின கணக்கு ஓட முடியும் என்று சொன்னால் கனடாவுக்கு வந்து சந்தோஷமாக வாழலாம். நீங்கள் சொல்லலாம், நீங்கள் போயிடலாம் வாழையிலே உண்டு. நாங்கள் வந்து அவ்வளவு
வரவுக்கேற்ற செலவாக இருக்கணும். எங்கண்ட கை விரலுக்கேற்ற மோதிரமாக இருக்கணும். இதுக்கு மேலே எங்கண்ட விரலில் மோதிரம் போட்டால் என்ன நடக்கும்? விரலை கொடுக்க வேண்டி வரும். அப்படி நிறைய ஈழத்தமிழர்கள் இங்கே இல்லை, வெளிநாடு யூரோப்பில் நடக்கின்றது. யூரோப்பில் நிறைய பேர் தற்கொலை செய்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் தங்களுடைய ஃபேமிலியை ரன் பண்ணிடலாதுன்னு சொல்லி அவர்களால் முடியலாமல் போன உடனே தற்கொலை செய்கிறார்கள். கூடுதலாக தற்கொலை செய்வது ஆண்கள். ஏனென்றால் ஆண்கள் தான் ட்ரெஸ் ஆயிடணும். எந்த நேரமும் பெண்கள் என்ன இனம்னு சொன்னால் அவர்கள் அதை போட்டு காலமே பின்னேரம் அவர்கள் வேலையால் வந்து நிற்கிற நேரங்களில் வந்து ஒரே கம்ப்ளைண்ட் பண்ணிவினோம். ஏன் அந்த காசு இல்லை, இந்த காசு இல்லை, அது ஏன் செய்கிறீங்க, இது ஏன் செய்கிறீங்க, அது ஏன் செய்யவில்லை, ஒரு வீடு இல்லை, ஒரு வீட்டுக்கு என்ன 2 வீடு வாங்கணும். ஆண்களைத்தான் போட்டு சித்திரம் செய்கிறது. ஒரு வீட்டு வாங்கி ஆசைப்படுறது இல்லை, 2 வீடு வாங்கணும், கார் வாங்கணும். அவளை அப்படி இருக்கா, கனடாவில் அவளை அப்படி இருக்கிறாளோ, அப்படி வாங்கணும்னு சொல்லி ஆண்களை போட்டு முறிக்கும் போது ஆண்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், இரவில் சாப்பாடும் இல்லை, தண்ணி இல்லை, ஒன்றுமே இல்லாமல் வேலை என்று இரவு பகலாக போகின்றார்கள். போகும்போது சுகர் கூடுகின்றது, ஹை ப்ரெஷர் கூடுகின்றது, ப்ரெஷர் கூடுகின்றது. உடம்புல இல்லாத நோய் முழுக்களும் ஆண்களுக்கு வருகின்றது. வரும்போது என்ன செய்கிறார்கள்? யோசித்து பார்ப்பார்கள். ஓகே, இன்றைக்கு ஓகே, நாளைக்கு ஓகே என்று சொல்லி யோசித்து பார்ப்பார்கள். ஆனால் என்னென்னு சொன்னால் அவர்களால் முடியாத கட்டம் போகும்போது என்ன செய்கிறார்கள் என்றால் தற்கொலை செய்கின்றார்கள். இப்போ பாருங்க, இந்த நோக்கில் நாங்களும் என்னென்ன சொன்னால் எங்களால் இயன்ற அளவு செய்கிறோம், இயன்ற அளவு ஒர்க்கு போகிறோம், இயன்ற அளவுக்கு எல்லாமே செய்யும் போது இன்னும் கூட கடனுக்கு மேலே கடன் வாங்கினால் அல்லது கிரெடிட்டுக்கு மேலே கிரெடிட் எடுத்துச்சினோம்னா அது கிரெடிட் கார்டு அடிச்சினோம்னு சொன்னால் அவர்கள் கண்டிப்பாக வாழ முடியாது. அந்த கிரெடிட்டுக்கே வட்டி குட்டியெல்லாம் கட்ட வேண்டி வரும். அதனாலேயே அவர்கள் இந்த வாழ்க்கை கண்டிப்பாக அதில் சரியே வராது. ஃபர்ஸ்ட்டு இவர்கள் வந்து வருமானத்துக்கு ஏற்ற செலவு செய்யணும். இவ்வளவு வருமானம் உங்களுக்கு வருதுன்றால் அந்த வருமானத்துக்கு ஏற்றதை தான் நாங்கள் செலவு செய்யணும். அதுக்கு மேலே நீங்கள் செலவு செய்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் நீங்கள் வாழ மாட்டீங்க. இங்கே இல்லை, இலங்கையில் இருந்தாலும் அப்படித்தான், வெளிநாடு இல்லை, இலங்கையிலையும் அதே கேஸ் தான். நீங்கள் இலங்கையில் வந்து நீங்கள் எவ்வளவு தான் என்று உழைச்சாலும் உங்களோட செலவு வந்து உங்களோட விரலுக்கேற்றதாக இருக்க வேணும், விரலுக்கேற்ற வீக்கமாக இருக்க வேணும். பெண்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் தங்களுடைய சுதந்திரத்துக்கு ஆண்களை போட்டு அப்படியே சித்திரவதை செய்கிறார்கள். வேலையால் வந்திருந்தால் என்ன செய்வார்கள் என்றால் தங்கண்ட வேலை, வீட்டில் உள்ள வேலைகளை எல்லாத்தையும் ஆண்கள் மேலே சுமத்துவார். ஆண்கள்லாம் முழு வேலையும் வந்து செய்வார்கள். வீட்டில் என்ன வேலை, சமைக்கிறது எல்லாமே அவர்கள் செய்வார். ஆனால் இங்கே வந்து கூடுதலாக பெண்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், பொதுவாக நான் சொல்லுகிறேன், இது யாரையும் நான் குறை சொல்லி போனேன், கூட பெண்கள் வந்து என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் கோயில் குளம் என்று சொல்லி கொண்டு போகின்றார்கள். அப்போ அங்கே வந்து வீட்டில் வந்து கூடுதலாக வேலை செய்கிறது யாராக இருக்குன்னு சொல்லுங்க, அவன் ஆண்களாகத்தான் இருக்கும். அத்தோடு வந்து என்னென்னு சொன்னால் இவர்கள் வேலை 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 என்று சொல்லி எந்த நேரமும் போய்கொண்டிருக்கிறார்கள் வேலைக்கு. அப்போ வேலைக்கு போகும்போது அப்போ வீட்டில் உள்ள ஆண்கள் என்ன செய்கிறார்கள், அவர்களும் வேலைக்குத்தான் போகின்றார்கள். ஆனால் ஒரு நேரம் இருந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை, என்னத்துக்கு இப்படி இருக்கிறீங்கள் என்று சொல்லி அவர்களை ஆறுதல் படுத்துறதுக்கு ஒரு தரமில்லை. கேள்விக்கு மேலே தான் கேள்வி கேட்பார்களுடைய தாங்கள் அதோடு சேர்ந்து ஒரு வருமானத்தை கொண்டுறோணுமென்று எண்ணம் பெறாது அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், இது இன்னொரு டாபிக்கில் நான் பேசுகிறேன் இருக்கிறேன். இங்கே வாழுகின்ற குழந்தைகளும் அடுத்தோட வந்து அம்மா மேரை பற்றி இன்னொன்றில் நான் பேச வேண்டியிருக்கிறேன். ஏன்னா அம்மா மேரையும் கண்டிப்பாக பேசணும். இதுக்கு யார் காரணம் தற்கொலைக்கு, ஆண்கள் தற்கொலை செய்வதற்கு யார் காரணம்? நீங்களே இது கமெண்ட் பண்ணுங்கள், யார் காரணம் என்று கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.